அந்த ஊர் தலைவர் எவ்வளவு சொல்லியும் ஹீரோ அந்த மரத்தை வெட்டி க்ளீன் பண்ணுறான். அதில் அந்த மந்திரக்கட்டெல்லாம் கலந்துடுது. அதுக்கு அடுத்த நாள் இந்த வேலைக்காரம்மா வந்து நாளைக்கு பௌர்ணமி பூஜை பண்ணணும், இல்லைனா சைபு ஆவி உங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறான். அடுத்த நாள் இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜர் ஹீரோயின் தனியாக இருக்கும்போது கதவை தட்டி அவகிட்ட நான் தான் சைபு ஆவின்னு சொல்லி ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு அவகிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ண, அதுக்குள்ளே ஹீரோ வந்து அவனை தடுக்க ட்ரை பண்ண, அப்போ ஹீரோயின் அந்த மேனேஜர் தலையில் பலமாக அடிச்சிடறா. உடனே அந்த ஆவி ஹீரோக்குள்ளே புகுந்து ஹீரோயின் கிட்ட வர அவ ஹீரோவையும் அடிச்சிடறா. இதெல்லாம் பார்த்து இந்த வேலைக்காரம்மா ஹீரோயின் மேலே ஆவி இருக்குன்னு மந்திரிக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அந்த மேனேஜர் கிட்டையும் வாக்குமூலம் வாங்கிட்டு அந்த ஆவி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த ஊரை விட்டு ஃபாரின் கிளம்பி போயிடறாங்க. அப்போ பேய் எல்லாம் உண்மைதான் போலன்னு ஹீரோயின் சொல்ல அதுக்கு ஹீரோ இல்ல எல்லாமே போயின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜருக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு, அவன் தன்னை அந்த சைபோவாவே நினைச்சு இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல அப்போ அந்த வேலைக்காரமா சொன்னதெல்லாம் இவ கேட்க அந்த லேடிக்கு இந்த மூட நம்பிக்கை வச்சு அவ சொல்றதான் கரெக்ட்னு அப்பாவங்கள மந்திரம் பூஜைன்னு ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்ல அப்போ உங்க மேல அந்த சைபோ ஆவி வந்ததுன்னு இவ கேட்க அது என் நடிப்பு, இந்த விஷயத்தை கேஸா ஃபைல் பண்ணணும்னு நினைச்சு அப்படி நடிச்சேன், அதனால தான் நம்ம இப்போ கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு மாட்டாம வெளியே இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல் வாட்ச்மேன் ஒரு கதை சொன்னான், அந்த சாய்பு இறந்த அப்புறம் அவனோட ஒய்ஃப் கிட்ட இந்த மேனேஜர் தப்பா நடந்துக்க பார்த்துருக்கான், அப்போ இந்த வாட்ச்மேன் தான் காப்பாத்திருக்கான். எனக்கு முன்னாடி வந்த டாக்டர் ஒய்ஃப் கிட்டையும் இதே மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான், அவங்களும் ஊரை விட்டு போயிருக்காங்க. இந்த சைபு ஆவி கதையை வச்சு இந்த மேனேஜர் எல்லா பொண்ணுங்கிட்டையும் இதே பேட்டர்னை பண்றான்னு அந்த வாட்ச்மேன் சொல்லியிருக்கான். ஒரு வழியா அங்கேருந்து நிம்மதியாக வந்துட்டோம்னு இவன் சொல்ல இங்கே இந்த ஊரில் அந்த மேனேஜர் திருப்பி ஒரு புதுசாக கல்யாணமான பொண்ணு ஊர்வலத்தை பார்க்க அவன் கண்ணுக்கு சைபு ஒய்ஃப் மாதிரியே தெரியுறா.